பல வாரங்கள் நடைபெற்ற பிரச்சாரங்கள் நிறைவு பெற்ற நிலையில் இடுக்கி மாவட்டத்தில் புதன்கிழமை அமைதியான முறையில் பிரச்சாரம் நடைபெற்றது. கடந்த தினம் மாலையுடன் பொது பிரச்சாரங்கள் நிறைவு பெற்றன. பல வாரங்கள் நீண்டு நின்ற வெளிப்படையான பொது பிரச்சாரங்கள் நிறைவு பெற்று புதன்கிழமை அமைதியான முறையில் பிரச்சாரம் நடத்தப்பட்டது. புதன்கிழமை வாக்காளர்களை நேரடியாக கண்டு வாக்குகளை உறுதி செய்யும் இறுதிக்கட்டத்தில் தான் 3 முன்னணிகளும் உள்ளன. ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று வாக்காளர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து வேட்பாளர்கள் வாக்குகளை சேகரித்தனர். பூத் அளவிலான தொண்டர்கள் வாக்காளர் பட்டியலுடன் வீடுகளுக்கு சென்று ஸ்லிப்புகள் விநியோகம் செய்தனர். உறுதி செய்யப்பட்ட ஓட்டுகள். மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் இந்த முறை கடுமையான போராட்டம் நடத்தப்படுகிறது. முக்கிய வேட்பாளர்கள் அனைவரும் கடும் நம்பிக்கையில் உள்ளனர். தொடுபுழை, இடுக்கி, தேவிகுளம், உடுமஞ்சோலை, பீரிமேடு போன்ற இடங்களில் வளர்ச்சியும் விவசாய பிரச்சனைகளும் வனவிலங்கு தாக்குதல்களும் முக்கிய ஆயுதங்களாக மாறியுள்ளன. தோட்ட பகுதிகளிலும் விவசாய பகுதிகளிலும் வேட்பாளர்கள் நேரடியாக வந்து வாக்காளர்களை நேரடியாக கண்டனர். ஆட்சி தொடர்ச்சியை லட்சியமிடும் எல்டிஎஃப்பும் அதிகாரத்தை திரும்ப பிடிக்க முயற்சிக்கும் யுடிஎஃப்பும் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க என்டிஏவும் ஒரே போன்ற நம்பிக்கையில் உள்ளன. புதன்கிழமை காலை முதல் வாக்கு இயந்திரங்கள் விநியோகம் தொடங்கப்பட்டது. வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறும். இதற்கு தேவையான கடுமையான பாதுகாப்புகளும் மாவட்டம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நியூஸ் பியூரோ, இடுக்கி.